தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா, தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. 150 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப் பொருள் இன்று ஒரு கொடவத்த பகுதியில் சுங்க கண்காணிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த ஹெரோயின் போதைப் பொருள் கிரீஸ்டின்களில் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் பரிசோதனைகள் இடம்பெறுவதாகவும் போதைப் பொருள் மேலும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். இதுவரையும் 200 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மாலி பியசேன தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா ரேகுவே இலங்கை சுங்கப்பிரிவினால் இலங்கை வரலாற்றில் அதிகமாக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பல மாதங்களுக்கு முன்னர் இந்த கொள்கலன் குறித்து புலனாய்வு பிரிவினர் அவதானத்துடன் இருந்ததுடன் இன்று கொள்கலன் திறக்கப்பட்டது. மிகவும் அதிகமான அளவு போதைப் பொருள், அதாவது 100 கிலோவுக்கும் அதிகமான அளவை கைப்பற்றியுள்ளோம். மேலும் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றோம். பிரமாணி அதி விஷால විමර්ශනය අපි පටන් ගත්තේ මේ වසරේ ජූනි මාසේ 25 இது தொடர்பான விசாரணைகளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்தோம். இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளித்துள்ளோம். சுங்கப்பிரிவினருடன் இன்று இந்த கொள்கலனை திறந்து பார்ப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. මේ කන්ටේනර් එක මේ අරලා බලන්න මේ අවස්ථාවක් ලැබුණා. මේ මෑත ඉතිහාසයේ කරපු ලොකුම වැටලීම சுங்கப்பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நீண்ட காலத்திற்கு பிறகு மேற்கொண்ட மிகப்பெரிய சுற்றி வளைப்பு இதுவாகும். தெற்காசியாவில் கைப்பற்றப்பட்ட அதிக தொகையான ஹெரோயின் போதைப் பொருள் இதுவாகும். பாகிஸ்தான் பேஜிய ஒருவரையும் நாட்டிற்கு இறக்குமதி செய்த ஒருவரையும் கைது செய்துள்ளோம். தற்போது 4 பேரை கைது செய்துள்ளோம். மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றோம். දැන්ට 4 දිනක් පමණ අපි අත්අඩංගුවට ගෙන දෙනවා. වැඩිදුර පරීක්ෂණ කරගෙන යනවා.